எங்க கட்சிக்காரங்களுக்கெல்லாம் சில வருத்தங்கள் இருக்கலாம். சார் ஒரு சீட்டு கேட்டுக்கலாமே, நான் சீட்டுக்காக இங்க வரல, நாட்டுக்காக வந்திருக்கேன். எங்க ஆட்கள்லாம் ஏதோ சார் இப்படி தியாகம் பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. இதுல தியாகமே கிடையாது, இது வியூகம், நாடு காக்கும் வியூகம். நாடு நம்மதுதான் நினைச்சுட்டா அப்புறம் கபடி விளையாடுறதுக்காக போட்ட கோடு மாதிரி ஆயிடும் கட்சி வரை கோடுகள். அதையெல்லாம் தாண்டி இங்கே அத்தனை கொடிகளும் இங்கே பறக்கின்றன. எனக்கு என்ன இதுல என்று கேட்காமல் நமக்காக செய்கிறோம் என்ற நம்பிக்கையுடன் இங்கே வந்திருக்கிறார். இது எப்படி சாத்தியம்? அரசியல் ஏதாவது ஆதாயம் தான் வருவாங்களா? 40 வருஷமா இவங்களை நான் அப்படி பழகிருக்கேன். இந்த ஏரியால இருந்தும் அப்படிதான் இருக்காங்க. என்ன கேட்கலையா? கேட்கல. 40 வருஷமா இவங்களை நற்பணி செய்வதற்கு நான் பழங்கி இருக்கிறேன். இவர்களுக்கு சுயநலம் புதிது, பழக்கம் கிடையாது. பொது நலம் தான் இவர்கள் பழக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்பொழுது நீங்க பார்த்திருப்பீங்க, வட சென்னைக்கு அடிக்கடி வந்து போற ஆள் நான் கட்சியை ஆரம்பித்த நாட்களில் இருந்து இந்த வட சென்னைக்கு ஏதாவது மனதளவில் என்னுடைய சப்போர்ட் இருந்தது. இப்போது அதையும் தாண்டி வந்திருக்கிறது. என்னை போன்ற பல ஆட்களின் கோரிக்கையை ஏற்று வட சென்னையின் வளர்ச்சிக்கு 1000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது குடிசை மாற்று வாரியம் என்ற அந்த தலைப்பை கொடுத்ததை கலைஞர் நினைக்கிறேன். நான் குடிசை எல்லாம் மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வந்தே 40 வருஷம் ஆச்சு. ஆனால் அது சாமானியமான வேலை இல்லை, ரொம்ப நாள் ஆகும், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது குடிசை மாற்று வாரியம். அங்க ஒன்றிய அரசு என்ன பண்ணதுன்னா, வெளிநாட்டுக்காரங்க யாராவது வந்தா குடிசை மறைப்பு வாரியம் என்று வைத்து ஏழ்மை இங்க இருக்கிறதே தெரியாம கருப்பு தர போட்டு மறைச்சிடுறாங்க. எங்க ஏழ்மை உங்களால் வந்தது தானே, அதை பார்த்து இவ்வளவு அவமானமா இருந்துச்சுன்னா இங்க வராதிங்க, இவரை நாங்க அனுப்பி வைக்கிறோம், இவர் இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்லட்டும், அதாவது காதல விழுதான் பார்ப்போம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றார் அண்ணா. ஏன்னா இது இறை மறுப்பு கழகம் ஒரு பேர் இருந்தது இல்லையா? எங்களுக்கு இறைவன் உண்டு, ஆனால் அது ஏழையின் சிரிப்பில் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கும் ஒரு கூட்டம் இங்கு இருக்க, பணக்காரனின் சிரிப்பில் அதை தேடிக்கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. பணக்காரன் சிரிப்பில் இறைவன் தெரியாது, ஏழ்மைதான் தெரியும். நாட்டில் பலருடைய ஏழ்மை அந்த சிரிப்பில் தெரியும். அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணி